Hello friends, welcome back to my channel. இதுவரை நம்ம சேனல்ல மேக்ரமேல லாக் ஹெட் நாட், ஸ்கொயர் நாட், ஹிட்ச் நாட் இதெல்லாம் நீங்க கத்துருந்திருப்பீங்க. கத்துக்கல அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து கத்துக்கோங்க. இனி அந்த நாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான தோரணம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு கம்மியான கார்டு தான் தேவைப்படும், அதிகமா தேவைப்படாது. இந்த பீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 கலர்ல கார்ட்ஸ் இவ்வளவுதான் தேவைப்படும். இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு பக்கத்துல இருக்க கடைகள்ல கிடைக்கல அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். நிறைய சகோதரிகள் மேக்ரமே கிராஃப்ட் போட சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அதனாலதான் நான் இந்த வீடியோக்கெல்லாம் போடுறேன். கூடிய சீக்கிரம் ஆன்லைன் கிளாஸஸும் ஆரம்பிக்க போறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி கேளுங்க. ஆன்லைன் கிளாஸ்ல 1-to-1 கிளாஸஸும் இருக்கு, ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கிராஃப்ட்களும் எதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள்லையும் 1-to-1 கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஏப்ரல் 1st வீக்ல இருந்து அவைலபிளா இருக்கு. நீங்க டீடைல்ஸுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 1-to-1 கிளாஸஸ்னா என்ன அப்படின்னா, நான் நேரடியா உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஒருத்தரை மட்டும் வச்சு சொல்லித்தர போறேன். அதுதான் 1-to-1 கிளாஸ். நான் என்னதான் யூடியூப்ல நல்லா கிளியரா வீடியோக்கள் போட்டிருந்தாலும் சில பேருக்கு நேரடியா சொல்லி கொடுக்கற மாதிரி வராது. பக்கத்துல இருந்து நேரடியா சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளாஸ். கண்டினியூஸா பார்த்துட்டு வாங்க. இன்னும் நிறைய டைப் கிராஃப்ட் எல்லாம் நான் சொல்லித்தர போறேன். அதனால மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நான் மேக்ரமே மட்டும் அல்ல, கூடைகளும் கண்டிப்பா தொடர்ச்சியா நான் போட்டுட்டு வருவேன். அதனால நம்ம சேனலை கண்டினியூஸா பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டோர் ஹேங்கிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், நான் மேக்ரம் கார்டு 2 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன், 2 பண்டல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர்ல கொஞ்சமா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்கா பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது 2 கலர்ல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஹேங் பண்றதுக்காக இந்த மாதிரி 2 ரிங்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டர், சீசர். இதுதான் இந்த டோர் ஹேங்கிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க டோர் ஹேங்கிங் செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரிங் எடுத்துட்டு நம்ம ஒயிட் கலர் கார்டு எடுத்து ஈக்குவலாக மடிச்சிட்டு இதில் நம்ம லாக் ஹெட் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்துடணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 கார்டு ஒயிட் கலர் கார்டை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் கலர் 2 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து கிரீன் கலர் கார்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ கிரீன் ஜாயின் பண்ண பின்னாடி 2 ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 6 கார்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி தோரன் போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கார்ட்ஸில் நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். 4 ஒயிட் கார்ட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கார்ட்ஸில் ஸ்கொயர் நாட் போட்டேன். அடுத்து பிங்க் கார்டில் ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். அடுத்து கிரீன் கார்டில் ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். இதில் ரைட் சைடு இருக்கிற கார்டு இந்த மாதிரி மேலே வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை மேலே வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டை இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ க்ரீன்லேயும் ஸ்கொயர் நாட் போட்டேன். இனி அடுத்து இருக்கிற ஒயிட்டில் நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ
இப்போ வந்து இதில் வந்து 3 ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. இனி அடுத்த லைனில் வந்து இந்த க்ரீன் நாட்டில் இருந்து 2 கார்ட்ஸும் இந்த ஒயிட் நாட்டில் இருந்து 2 கார்ட்ஸும் எடுத்து நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போடலாம். இந்த லைனில் வந்து நமக்கு வந்து 2 நாட்ஸ் கிடைக்கும். மிக்ஸ்டு நாட் தான் கிடைக்கும். பாருங்கள், மிக்ஸ்டு நாட் தான் கிடச்சிருக்கு. க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இருக்கிற 4 கார்ட்ஸில் அடுத்த நாட்டும் போட்டுடலாம். இப்போ இந்த லைனில் 2 நாட்ஸ் போட்டேன். இனி அடுத்த லைனில் வந்து 3 நாட்ஸ் போடலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து ஒயிட் கலரில் நாட் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து ஒயிட் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டேன். இந்த இடத்துல நம்ம பீடு கோர்த்து நாட் போடலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் கார்ட்ஸ் 4 கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து சென்டரில் இருக்கிற கார்டில் வந்து நம்ம வந்து பீடு கோர்த்துடலாம். இப்போ இந்த 2 கார்ட்ஸையும் க்ரீன் கலர் கார்டை சேர்த்து வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் பீடை வந்து நான் வந்து கோர்க்கிறேன். இப்போ ஒயிட் கலர் பீடை வந்து கோர்த்த பின்னாடி நம்ம வந்து இதில் வந்து நாட் போட்டுடலாம். இப்போ வந்து பீடை வச்சு நான் வந்து ஒரு நாட் போட்டேன். இனி அடுத்து வந்து ஒயிட் கலர் நாட் போடலாம். இப்போ ஒயிட் கலர் நாட் நான் போட்டேன். இனி அடுத்த லைனில் வந்து நமக்கு வந்து பீடு கோர்க்க தேவையில்லை. அடுத்த லைனில் வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு நாட் போடலாம். 2 நாட்ஸ் வரும். இப்போ இந்த லைனில் வந்து 2 நாட்ஸ் போட்டேன். அடுத்ததில் நம்ம 3 நாட்ஸ் போடலாம். சென்டரில் பீடு கோர்த்து நம்ம போடலாம். இப்போ இந்த சென்டரில் நம்ம வந்து பீடு கோர்த்துடலாம். இப்போ வந்து சென்டரில் பீடு கோர்த்துட்டேன். இனி வந்து சைடில் இருக்கிற கார்டை யூஸ் பண்ணி நாட் போட்டுடலாம். இதே தான் வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டு வரணும். ஒரு லைனில் வந்து 3 நாட்ஸ் வரும். ஒரு லைனில் வந்து 2 நாட்ஸ் வரும். 3 நாட்ஸ் வர்றதில் நம்ம வந்து பீடு கோர்க்கணும். 2 நாட்ஸ் வர்றதில் நம்ம பீடு கோர்க்க தேவையில்லை. இனி அடுத்து லாஸ்ட் இருக்கிற நாட் வந்து நம்ம போட்டுடணும். இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டு வாங்க. ஒரு லைனில் வந்து 2 நாட்ஸ் போடுங்க. இன்னொரு லைனில் வந்து 3 நாட்ஸ் போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பெல்ட் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இதோட லென்த் வந்து 55 இன்ச்சஸ் இருக்குது. இனி வந்து இதோட எண்டில் வந்து நம்ம வந்து இன்னொரு ரிங்கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துலையும் பைப்பிங் போடலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துருங்க.
இந்த மாதிரி இதில் இருக்க எல்லா கார்ட்ஸ்லேயும் பைப்பிங் போட்டுருங்க. நான் வந்து எல்லா கார்ட்ஸ்லேயும் பைப்பிங் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டோர் ஹேங்கிங்க்கான பெல்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து கீழே வந்து நம்ம போடலாம். கீழே வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம போடலாம். இந்த பெல்ட் வந்து நார்மலான ஒரு டோருக்கு வந்து சரியாக இருக்கும். 2.5 ஃபீட்டில் இருக்கிற ஒரு டோருக்கு வந்து சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். உங்களுடைய டோரை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இனி அடுத்து வந்து கீழே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பெல்ட் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதோட லென்த் வந்து 78 சென்டிமீட்டர் இருக்குது. இது வந்து நார்மலான டோருக்குலாம் வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய டோருக்கான அளவு வேணும் அப்படின்னா இன்னும் 1 மீட்டர் வந்து கார்ட்ஸ் அதிகம் எடுத்து இந்த மாதிரி பெல்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இனி வந்து கீழே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். கீழே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக முதல்ல வந்து நம்ம வந்து 6 கார்ட்ஸ் வந்து 1 மீட்டரில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி 1 மீட்டர் அளவில் 6 கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கட் பண்ண வேண்டிய அளவை வந்து நான் போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். ஈக்குவலாக மடிச்சிட்டு இதில் வந்து ஒரு நாட் நம்ம விட்டுறணும். அடுத்த நாட்டில் நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ இதை வந்து மேல் பக்கமாக கீழே விட்டுட்டு இந்த லூப் வழியாக இந்த 2 கார்டையும் வெளியே எடுத்துடலாம். இனி அடுத்து வந்து சென்டரில் இருக்க 2 கார்டு விட்டுட்டு அடுத்து இருக்க தேர்ட் இருக்கிற கார்டில் வந்து நம்ம வந்து இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து அடுத்து இருக்கிற 2 கார்ட்ஸை நான் விட்டுட்டேன். தேர்ட் இருக்கிற கார்ட்லையும் இதே மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இனி வந்து அடுத்து இருக்கிற கார்ட்லையும் இதே மாதிரி போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல 2 கார்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கார்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 2 லைன்ஸ் நான் கேப் விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து 2 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி அடுத்து 2 கேப் விட்டுறலாம். இந்த மாதிரி 2 கேப் விட்டுட்டு அடுத்து இருக்க லைனில் வந்து இதே மாதிரி 2 கார்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல 2 கார்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து ஒரு கார்டு வந்து மீதம் இருக்கு. அதை வந்து இந்த 2 கேப் விட்டு திரும்பவும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் ஜாயின் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 1 ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 2 கேப் விட்டுருக்கேன். ஒவ்வொரு கேப்பில் ஒன்று வீதம் 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு கார்டு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2 கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஒரு கார்டு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்னில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் இருக்கிற இந்த 4 கார்ட்ஸ்லேயும் ஸ்கொயர் நாட் நம்ம போட்டுக்கலாம். ஸ்கொயர் நாட் வந்து ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் இருக்க கார்டை இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கார்டை வந்து பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இதில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுடணும். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இந்த லூப் வழியாக நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி நான் வந்து ஸ்கொயர் நாட் போட்டேன். அதே போல் இந்த 4 கார்ட்ஸ்லேயும் நம்ம நாட் போட்டுடலாம். மேக்ரமில் வந்து பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து மேக்ரம் கிராஃப்ட்டுங்கிற பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனி வந்து இந்த 2 கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பீட்ஸ் வந்து நம்ம கோர்க்கலாம். இதில் வந்து 2 கார்ட்ஸ் எடுத்துட்டு பிங்க் கலர் பீட்ஸ் வந்து நம்ம கோர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 கார்ட்ஸ் எடுத்துட்டு இந்த 2 கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பீடை கோர்த்துடலாம். இதை வந்து கொஞ்சம் லைட்டரில் காட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீடு கோர்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு 2 கார்ட்லேயும் நம்ம வந்து 3 பீட்ஸ் வந்து நம்ம கோர்த்துடலாம். இந்த பீட்ஸுக்கு பேர் வந்து மட்கா பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய ADW ஷாப்பில் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி கேளுங்க.
இந்த பீடு வந்து மேக்ரம் கிராஃப்டில் நிறைய கிராஃப்ட்லலாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதை வச்சு நிறைய கிராஃப்ட் நம்ம செய்யலாம். இப்போ ஃபஸ்ட் இருக்கிற 2 கார்டில் வந்து நான் வந்து 3 பீடு வந்து கோர்த்துட்டேன். அதே போல் அடுத்து இருக்கிற 2 கார்ட்லேயும் நம்ம பீடு கோர்க்கணும். இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற 8 கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பீடு கோர்த்துடலாம். மொத்தம் வந்து 4 லைன்ஸ் வந்து பீடு வரும். இதில் எல்லாம் நான் வந்து பீடு வந்து கோர்த்துட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 4 பிளேஸில் வந்து இந்த மாதிரி பீடு வந்து கோர்த்துட்டேன். 2 கார்டில் சேர்த்து கோர்த்துருக்கேன். பிங்க் கலர் பீடு வந்து நான் வந்து கோர்த்துருக்கேன். ஒவ்வொன்றுலையும் 3 பீட்ஸ் வந்து நான் கோர்த்துருக்கேன். இனி வந்து நம்ம நாட் போடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு கார்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து 2 கார்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் இருக்கிற 2 கார்டையும் சேர்த்து இந்த இடத்துலையும் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இந்த நாட் வந்து கொஞ்சம் லூஸாகவே போடலாம், டைட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட்டேன். இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து வந்து அடுத்து இருக்கிற 4 கார்ட்ஸில் நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இனி அடுத்து வந்து லாஸ்ட் இருக்கிற 2 கார்ட்ஸையும் இந்த பீட்ஸ் கோர்த்துருக்கோம் பாருங்கள், இந்த கார்டையும் சேர்த்து நம்ம இங்கேயும் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இந்த நாட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் லூஸாகவே போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நான் போட்டேன். இதில் வந்து நமக்கு 3 ஸ்கொயர் நாட்ஸ் கிடச்சிருக்கு. இனி அடுத்த லைனில் வந்து நம்ம வந்து இந்த 2 கார்ட்லேயும் 3 பீடு வந்து நம்ம கோர்த்துடலாம். சென்டரில் இருக்கிற இந்த கார்டில் மட்டும் நம்ம கோர்த்துடலாம். இப்போ வந்து இந்த 2 கார்ட்ஸ்லேயும் 3 பீடு வந்து நான் கோர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த 2 கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பீடு கோர்த்துடலாம். இப்போ இந்த 2 இடத்துலையும் நான் வந்து பீடு வந்து கோர்த்துட்டேன். இனி வந்து இந்த நாட்டில் வந்து லாஸ்ட் இருக்க 2 கார்ட்ஸையும் இந்த பீடு நம்ம கோர்த்துருக்கோம் பாருங்கள், இந்த கார்ட்ஸையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இனி அடுத்து வந்து இந்த 2 கார்டையும் இந்த லாஸ்ட் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற 2 கார்டையும் சேர்த்து ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஸ்கொயர் நாட் போட்டேன். இந்த லைனில் வந்து 2 ஸ்கொயர் நாட் நமக்கு கிடச்சிருக்கு. இனி அடுத்து இந்த 2 கார்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இந்த இடத்துல பீடு வந்து கோர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து நமக்கு 12 கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நமக்கு 12 கார்ட்ஸ் இருக்குது. இன்னும் வந்து ஒரு 12 கார்ட்ஸ் நம்ம கட் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் கார்டு எடுத்துகிட்டு நம்ம 1/2 மீட்டர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 50 சென்டிமீட்டர் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 12 கார்ட்ஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதில் வந்து நான் 18 கார்ட்ஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 1/2 மீட்டர் நான் கட் பண்ணியிருக்கேன். இனி வந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட் இருக்க இந்த 2 இடத்துலையும் நம்ம 3 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 2 இடத்துல 3 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணோம். இந்த லாஸ்ட் இருக்க இந்த 2 பிளேஸ்லேயும் 2 கார்ட் ஜாயின் பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கார்டு எடுத்துகிட்டு ஈக்குவலாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு இந்த லூப் வழியாக இந்த 2 கார்டையும் வெளியே எடுத்துடணும். இப்போ ஒரு கார்டு ஜாயின் பண்ணிட்டேன். இதே போல் அடுத்த கார்டும் ஜாயின் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து 3 கார்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இதே போல் அடுத்த லூப்லேயும் 3 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலையும் 3 கார்டு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து இருக்கிற லூப்பில் வந்து 2 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல 3 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கேயும் 3 ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே போல் இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து எல்லா 16 கார்ட்ஸையும் நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் வந்து 3, அதுக்கப்புறம் 3 ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 2 ஜாயின் பண்ணியிருக்கேன், அடுத்ததில் 2 ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 3 3 இந்த மாதிரி ஆர்டரில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி அடுத்து வந்து இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்கிற கார்டை வந்து நம்ம விட்டுறணும். இந்த மாதிரி விட்டுட்டு அடுத்து இருக்கிற கார்டில் வந்து நம்ம வந்து பைப்பிங் போட்டு வரலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்கிற கார்டை வந்து விட்டுட்டு அடுத்து இருக்கிற கார்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதில் வந்து நம்ம பைப்பிங் போட்டு வரலாம். இந்த சென்டரில் வச்சுருக்க கார்டை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த கார்ட்ஸை வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம வந்து பைப்பிங் போட்டு வரணும். நல்லா டைட்டாக இழுத்து பைப்பிங் போட்டு வாங்க. எந்த கார்டையும் மிஸ் பண்ணாமல் பைப்பிங் போட்டு வரணும். இந்த சென்டரில் நாட் போட்டிருக்கோம் பாருங்கள், அது வரையும் இந்த மாதிரி பைப்பிங் போட்டு வந்துடலாம். இதே போல் இந்த இடத்துல இருந்தும் நம்ம போட்டு வரலாம். இந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு கார்டை விட்டுட்டு அடுத்த கார்டில் வந்து நம்ம வந்து இதே மாதிரி பைப்பிங் போட்டு வரலாம். இந்த பக்கம் போடும்போது நம்ம வந்து வலது கையில் பிடிச்சிக்கணும், இடது கையால் நம்ம போட்டு வரணும். சேம் இதே போல் தான் போட்டுவாங்க. நான் வந்து இந்த சைடு போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நான் வந்து போட்டேன். இனி வந்து நம்ம வந்து பிங்க் கலர் கார்டு வந்து ஜாயின் பண்ணலாம். பிங்க் கலர் கார்டு வந்து நான் வந்து 2 மீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம். இப்போயும் இந்த ஃபஸ்ட் கார்டை நம்ம விட்டுறணும். இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இதுக்கு பின்னாடி வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம சுற்றிட்டு வரலாம், பைப்பிங் போட்டு வரலாம். இந்த கார்டை பிடிச்சிட்டு இந்த ஒயிட் கலர் கார்டை வந்து கையில் பிடிச்சிக்கணும். கையில் பிடிச்சிட்டு நம்ம பைப்பிங் போட்டு வரலாம். இந்த ஃபஸ்ட் பைப்பிங் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கார்டை வந்து நம்ம எதுலையாவது பின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த செகண்ட் இருக்கிற கார்டில் வந்து நான் வந்து பைப்பிங் போட்டேன். இனி வந்து தொடர்ச்சியாக நம்ம பைப்பிங் போட்டு வரலாம். இந்த ஒயிட் கலர் கார்டை வந்து மேலே வச்சுட்டு இதை வந்து இதுக்கு மேலே சுற்றி இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும்.
இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து பார்டர் மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். இந்த ஒயிட் கலர் கார்டை வந்து வலது கையில் பிடிச்சிட்டு இடது கையால் போட்டு வரணும். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டு வரணும். இந்த எண்டு வரையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக போட்டு வரணும். இதே மாதிரி போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பிங்க் கலர் கார்டால் இந்த டிசைனை சுற்றிலும் நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் போட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் கிடச்சிருக்கு. இனி வந்து அடுத்த சுற்று வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார்டு வந்து விட்டோம் பாருங்கள், அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு மீதி இருக்க எல்லா கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பைப்பிங் போட்டு வந்துடலாம். லெஃப்ட் சைட்லேருந்து இங்கே வரையும் போட்டு வரலாம். ரைட் சைட்லேருந்து இதே பிளேஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் கார்டு வந்து நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் கார்டு எடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் கார்டால் நம்ம பைப்பிங் போட்டு வந்துடலாம். நம்ம வந்து முதல்ல வந்து எப்படி பைப்பிங் போட்டோமோ அதே மாதிரியே போட்டு வரலாம். இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் போட்டு வந்துருங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நான் பைப்பிங் போட்டேன். இனி வந்து இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறதுல 4 கார்ட்ஸை நம்ம எடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இனி வந்து கீழே வந்து நம்ம வந்து பெல்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நான் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக கட் பண்ணிட்டேன். இனி வந்து பெல்ஸ் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி பிங்க் கலர் பெல்ஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து இந்த கார்டில் வந்து இதை கோர்த்துடலாம். அடுத்து இருக்கிற கார்டை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இதில் லைட்டரில் காட்டி நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி லைட்டரில் காட்டி நம்ம ஒட்டிடலாம். இப்போ வந்து பெல் வந்து ஃபஸ்ட் பெல் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதே போல் அடுத்து இருக்கிற 2 கார்ட்ஸில் இதே மாதிரி நம்ம பெல் ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த டிசைன் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நான் வந்து பெல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஒரு டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து அடுத்து வந்து 3 லைன்ஸ் விட்டு அடுத்து இருக்கிற 10 லைன்ஸில் வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி 3 பீஸ் வந்து இந்த லைனில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணிடலாம். மொத்தம் வந்து 10 லைன்ஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நான் வந்து இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த தோரணம் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. கீழே வந்து பிங்க் கலர் பீடு வந்து நான் வந்து கோர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இருக்கிற கேப்பில் வந்து இந்த 2 டிசைனுக்கும் இடையில் இருக்கிற கேப்பில் வந்து இந்த மாதிரி நான் வந்து பெல்ஸ் கோர்த்துருக்கேன். இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்திருக்கு, சென்டரில் க்ரீன் கலர் வந்திருக்கு, 2 சைட்லேயும் நமக்கு வந்து பிங்க் கலர் டிசைன் வந்திருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது வந்து நார்மலான கதவுகளுக்கு எல்லா கதவுகளுக்கும் சூட்டாக இருக்கும். இந்த தோரணம் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ADW ஷாப்பில் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரேட்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். எங்கள் ADW ஷாப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கான மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னாலும் எங்கள் ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான அழகான தோரணங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு போட்டு தரேன். டுட்டோரியல் தேவைப்பட்டாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரியான புது விஷயங்கள் வந்து நீங்கள் மேக்ரமில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.